ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 5 ஸ்கில் நீங்கள் காலேஜ் முடிச்சதுமே உடனே போயிட்டு ஒரு ஜாப்ல பிளேஸ் ஆகிறதுக்கான ஒரு 5 ஸ்கில்ஸை பற்றி தான் அந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டில் த எண்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை அமைக்கிட்டு வந்துருங்க. ஸோ ஸ்கில் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மைக்ரோசாஃப்ட், அமேசான், கூகுள் மாதிரியான பெரிய பெரிய கம்பெனியில் போயிட்டு ஒரு டெவலப்பரா நீங்க பிளேஸ் ஆகுறீங்க அப்படின்னா கூட உங்க கூட இருக்கிற கொலீக்ஸ் கிட்ட நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேற வேற ஸ்டேட்ல இருந்து எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க பேசுறதுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரியா இருக்கு. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது எல்லா ரோலை பொறுத்த வரைக்குமே ஒரு மேண்டேட்டரியான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஸ்கில் 2ன்னு பார்க்கும்போது ப்ராப்ளம் சால்வ் பண்றது. ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கம்பெனில போயிட்டு காலேஜ் முடிச்சதுமே ஒரு நல்ல பேக்கேஜ்ல ஒரு கம்பெனில பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணக்கூடிய அந்த டாக்டிக்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஜஸ்ட் நீங்க வந்து புக்ல வந்து ரிட்டனா நீங்க எழுதி ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதை தாண்டி ப்ராக்டிக்கலா ஒரு திங்ஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு பண்ண தெரியுது, ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண தெரியுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஜாப்ங்கிறது கிடைக்கும். எல்லா கம்பெனியுமே எக்ஸ்பெக்ட் பண்றது, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில வராங்கன்னா அந்த ஒரு ப்ராப்ளம் சால்விங் கூட வராங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் பண்ணிக்கிறாங்க. ஸோ தேர்ட் ஸ்கில்னு பார்க்கும்போது அடாப்டபிலிட்டி. ஒரு இடத்துல போயிட்டு நீங்க அடாப்ட் ஆகுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு ஒரு நியூ ஒர்க் கல்ச்சருக்கு போனா எனக்கு வந்து இந்த இதுல இந்த கல்ச்சருக்கே எனக்கு அடாப்ட் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். கூட இருக்கிற உங்களோட பர்சன்ஸ் லைக் கொலீக்ஸோட வந்து அடாப்ட் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு மைண்ட் செட் இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல growth வேணும் அப்படின்னா எந்த ஒரு ஒர்க் கல்ச்சர் போனாலும் எந்த மாதிரி கொலீக்ஸ் இருந்தாலும் அவங்க கூட அடாப்ட் ஆகுறதுக்கு நீங்க கத்து வச்சுக்கணும். ஸோ இதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஸ்கில் தான். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்கில்லா நீங்க யோசிக்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களால மட்டும்தான் அடுத்தடுத்த பொசிஷன் வந்து ஈஸியா க்ரோ ஆயிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ growth வேணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க எந்த கம்பெனில ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு அந்த அடாப்டபிலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. உங்களோட growth மைண்ட் செட்ல நீங்க இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு growthங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும். ஃபோர்த் ஸ்கில்னு பார்க்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த இதில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் இந்த இதில் நீங்கள் ஃபெயில் ஆகாமல் பண்ணீங்கன்னா நீங்கள் இருக்கிற ஜாப்ல நல்லா வாழ முடியும். நீங்கள் ஒரு எந்த ஜாப்ல இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு டைம் லைன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை வந்து அந்த டைம் லைனுக்கு முன்னாடியே நீங்கள் முடிச்சு கொடுக்கறதுக்கு பார்க்கணும். ஸோ அந்த டைம் வந்து மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எந்த ஒரு விஷயம் பண்ணும்போதுமே அதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணி இதுதான் நான் பண்ண போகிறேன், செக்லிஸ்ட் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் வைஸ் போகும்போது ஈஸியாக அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களால் வித்தின் டைம்குள்ளேயே உங்களால் முடிக்க முடியும். அவங்க கொடுத்துருக்கிற அந்த டெட்லைனுக்குள்ளேயே உங்களால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு முடிச்சு அவங்களுக்கு சப்மிட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உங்க மேல ஒரு பேட் இம்ப்ரெஷனும் வராது. அந்த ஜாப்ல நீங்க இருந்து நல்லா வாழ முடியும். ஸோ ஃபிஃப்த் ஸ்கில்னு பார்க்கும்போது டிஜிட்டல் லிட்ரஸி. இது வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரியான ஒரு திங். என்னன்னா இப்போ நீங்க எந்த ஒரு கம்பெனில போய் நீங்க என்ன ஒர்க் பண்ணாலும் அதுல பத்தின ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னா அதை பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜாப்ல போய் உட்காந்துட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த் 3 மந்த் அந்த மாதிரி இருந்து அதுல ஒர்க் பண்ணி அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை பத்தி வந்து தெரிஞ்சுப்பாங்க. பட் நீங்க அந்த மாதிரி இல்லாம ஒரு ஒர்க் வந்து நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒர்க் நீங்க போறதுக்கு முன்னாடியே அதை பத்தின ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஸ்டடி எல்லாமே எடுத்து டிஜிட்டல் வைஸ் வந்து நீங்க நல்ல லிட்ரேட்டா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப்ல வந்து நம்மளால நல்லா சஸ்டெயின் பண்ண முடியும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே உங்களுக்கு தேடி வரும். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த 5 ஸ்கில்லையுமே வந்து நீங்க பேசிக்கா டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வந்துட்டு காலேஜ் முடிச்சதுமே ஒரு ஜாப்ல போயிட்டு பிளேஸ் ஆக முடியும். ஸோ நான் இப்போ சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, queries இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே அந்த கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்க ரிப்ளை பண்றோம். இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ ரீசெண்டா காலேஜ் முடிக்கிறாங்க இல்ல முடிக்க போறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் தேடுறதுல வந்து ஒரு ஐடியா கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.